வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யுபிஎஸ்சி உடைய டெய்லி டெஸ்ட் டாபிக்ஸ் பார்க்க போறோம். டே நம்பர் 10 வந்து பத்தி தான் பார்க்க போறோம். So every day we are seeing 5 topics from prelims and one question from mains அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். All the 5 topics are from UPSC's previous year question paper only, and the mains questions also from UPSC questions only. So it is not our individual questions. It is purely only based on current affairs as well as previous year based questions. ஸோ இதை எழுதி பார்க்கறதுனால என்ன புண்ணியம் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எழுதி பார்க்குறீங்க. அட் த சேம் டைம் ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதோட சிங்க்ரோனைஸ் ஆகி ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஓரளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட சிங்க்ரோனைஸ் பண்ண முடியும். ரைட்டிங் ஸ்பீடு முக்கியமாக இம்ப்ரூவ் ஆகும். ரைட், சரி. அதுக்கு அடுத்தது கன்சிஸ்டன்சியோட படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டெய்லி அட்லீஸ்ட் 5 டாபிக்ஸ் ஆச்சு நம்ம படிப்போம், 3 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து. ரைட், ஸோ டே 10 இன்னைய நாளில் நீங்கள் இதோட எவ்வளோ டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னா 50 டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். அண்ட் ஒரு நாளைக்கு 5 இன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தீங்கன்னா 250 இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். 10 மெயின்ஸ் கொஸ்டின் எழுதிங்கன்னா 10 மெயின்ஸ் கொஸ்டினுக்கு நீங்கள் ரெடி ஆகிருப்பீங்க. சரி, ரைட். இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒன் ஓசோன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஜியோகிரபி ஆர் என்வரான்மெண்ட் சம்பந்தமான டாபிக்ஸ். வாட் இஸ் ஓசோன், வேர் ஓசோன் லேயர் இஸ் பிரசன்ட், வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் பிரசன்ட் இன் ஓசோன் லேயர், அண்ட் ஒய் ஓசோன் லேயர் இஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓசோன் பொறுத்த வரைக்கும் அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன, அண்ட் ஜென்ரலா ஓசோன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க வேண்டியது. வாட் இஸ் ஓசோன், வாட் இஸ் வேர் ஓசோன் லேயர் இஸ் பிரசன்ட், வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓசோன் லேயர், அண்ட் ஓசோன் லேயர் டிப்ளீஷனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓசோன்ல இருக்கிறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிற விஷயம் யூ ஹேவ் டு கோ த்ரூ. லேட்டரைட் சாயில், ஸோ சாயில் டைப்ஸில் ஒன் ஆஃப் த சாயில். இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ வேர் இட் இஸ் ஃபவுண்ட், ஸோ இருக்கக்கூடிய சாயில் டைப்ஸில் எத்தனாவது லார்ஜஸ்ட் சாயில் அப்படின்னு பார்க்கணும். எந்த பகுதிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது ரெண்டாவது விஷயம். இதில் இருக்கக்கூடிய மெயின் மினரல்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்கணும். இதில் என்னென்ன மினரல்ஸ் வந்து லேக்கிங்காக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதில் காணப்படக்கூடிய வெஜிடேஷன் என்ன மாதிரியான வெஜிடேஷன் காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எந்த மாதிரியான ஏரியாஸில் இந்த சாயில் அப்படிங்கிறது எஸ்பெஷலி இந்தியாவில் காணப்படுது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து ரிவர் நர்மதா. ஸோ ரிவர் நர்மதா ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அண்ட் அதுக்கு அடுத்தது எஸ்பெஷலி எந்த ஹில்ஸ்ல ஆரிஜினேட் ஆகுது, அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் நார்மலா அது எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் எங்க போய் ட்ரைன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரைட், திஸ் ஆர் த திங்ஸ் நீங்க இது பண்ணணும். அண்ட் இந்த இதில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய டேம்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அங்கே இருக்கக்கூடிய இட் இஸ் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தையும் கோ த்ரூ இட். நெக்ஸ்ட் ஒன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வாட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் ஒன் பிரார்த்தனா சமாஜ். ஸோ வாட் இஸ் பிரார்த்தனா சமாஜ் அண்ட் ஃபவுண்டர் யார், எந்த வருஷம் ஆரம்பிச்சார்கள், வித் வாட் அப்ஜெக்டிவ் பிரார்த்தனா சமாஜ் வாஸ் ஸ்டார்டட், தென் அதனால இம்பாக்ட் என்ன பிரார்த்தனா சமாஜ்னால, அண்ட் அதில் இருக்கிற முக்கியமான லீடர்ஸ் யார் யார் அப்படின்னு மட்டும் பார்த்தால் போதும். The next one mains questionல அப்போ இது பொறுத்த வரைக்கும் ஓசோன் பொறுத்த வரைக்கும் ஜியோகிரபி ஆர் என்வரான்மெண்ட், லேட்டரைட் சாயில் ஜியோகிரபி, நர்மதா ஜியோகிரபி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சயின்ஸ், பிரார்த்தனா சமாஜ் இஸ் அ பார்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஸோ இப்போ 3 சப்ஜெக்ட்ஸ் நம்ம மினிமம் கவர் பண்ணியிருக்கோம். மெயின்ஸ் கொஸ்டின்ல வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸாமைன் த காசஸ், எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன். இதுல வந்து செக்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இதுல பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னா, வாட் இஸ் அர்பனைசேஷன் அப்படிங்கிறதுக்கு யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் அர்பனைசேஷன் தான் என்ன அப்படிங்கிறது. அர்பனைசேஷன் வேற, மைக்ரேஷன் வேற. மைக்ரேஷனுடைய கான்சிக்வன்சஸா உங்களுக்கு அர்பனைசேஷன் ஏற்படலாம். அதனால சிம்பிளா மைக்ரேஷன் தான் அர்பனைசேஷன் அப்படின்னு எழுதப்பட்டார். ரைட், ஸோ அதனால டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் மெயின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எழுதும் போது இந்த கன்ஃபியூஷன் இருந்தது, அதனால தான் சொல்லிடுறேன். மைக்ரேஷன் வேற, அர்பனைசேஷன் வேற. சரி, எக்ஸாமைன் த காசஸ். காசஸ்க்கு தனி மார்க்ஸ் இருக்கும். காசஸ் ஆஃப் அர்பனைசேஷன் தனியாக எழுதணும், ஹெட்டிங் கொடுக்கணும், தனி சப்ஹெட்டிங் கொடுக்கணும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இது தனி. ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இது தனி. அப்போ 3 செக்மெண்ட். எத்தனை செக்மெண்ட் இருக்கு? 4 செக்மெண்ட் இருக்கு. அர்பனைசேஷனுக்கு தனி மார்க். இப்போ 10 மார்க்ல கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு 2 மார்க், காசஸ்க்கு 2 மார்க், எஃபெக்ட்ஸ்க்கு 2 மார்க், ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ்க்கு 4 மார்க். இல்ல சார் இது 15 மார்க் கொஸ்டின் அப்படின்னா 15 மார்க் கொஸ்டின் அப்படின்னா வாட் இஸ் அர்பனைசேஷன் 4 மார்க்ஸ், காசஸ்க்கு வந்து 4 மார்க்ஸ், எஃபெக்ட்ஸ்க்கு 4 மார்க்ஸ், ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் 3 மார்க். இது எப்படி வேணாலும் ஸ்பிட் பண்ணலாம். அப்போ நார்மலாக ஒரு 5 பாயிண்ட் எல்லாத்துலையும் எழுதணும்.
மினிமம் அர்பனைசேஷன் என்னங்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் அண்ட் காசஸ் 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். எஃப்எக்ஸ் 5 பாயிண்ட்ஸ், ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா 15 மார்க்ஸில் மேக்ஸிமம் மார்க்ஸ் யூ வில் கெட், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். இது ஒரே ஹெட்டிங் போட்டு எழுதக்கூடாது. காசஸ், எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் போட்டு எழுதக்கூடாது. எழுதிங்கன்னா மார்க் ரொம்ப கம்மியாகும், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் இட். அண்ட் இதில் வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. இட் வில் கிவ் அ கன்சிஸ்டன்சி as well as it will give you a speed in writing mains, right? So next வந்து டே நம்பர் 11ல பார்ப்போம். தேங்க்யூ.